இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா, நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான். சிடி ஸ்கேன் ரூமில் பண்ணிட்டு பயன்படுத்தலாம். பரமக்குடி மருத்துவமனை பேனர்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் தான் இன்னும் இருக்கிறது. அதை கூட மாற்றவில்லையா என அதிகாரிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போன் பண்ணி திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமக்குடி அருகே முத்துவயல், காமன்கோட்டை கிராமங்களில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜாகிங் சென்றார். தொடர்ந்து போகலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு செய்து அங்கு பணிபுரியும் செவிலியர்களை பாராட்டும் விதமாக அவர்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்தினார். பின்னர் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்த சிடி ஸ்கேன் அரங்கில் பழைய பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஆத்திரமடைந்த அமைச்சர், இது சிடி ஸ்கேன் அறையா அல்லது குடோனா என கேள்வி எழுப்பினார். பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளரை போனில் தொடர்பு கொண்டு 15 வருடம் ஆனாலும் கட்ட மாட்டீர்கள், ஒப்பந்ததாரரை மாற்றுங்கள் என கடுமையாக பேசினார். அதேபோல் பரமக்குடி மருத்துவமனை வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் தான் இன்னும் உள்ளது, அதை அகற்றாதது குறித்தும் அதிகாரிகளை போனில் தொடர்பு கொண்டு அமைச்சர் திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்குது. அப்புறம் இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு 3 monthsல எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அப்படியே 4 மாடி வந்துருச்சா?